ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மட்டன் கோஃப்தாவை தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊரில் சைடில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு வைப்பாங்க. இதுவே வீட்டில் செய்யும்போது இதுக்கு தனியாக குழம்பு வச்சு அந்த குழம்புல இந்த கோஃப்தாவை சேர்த்து சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல மட்டனை வேக வைக்கணும். மட்டன் வேகிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து குக்கரில் நான் இங்கே 75 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ண பிறகு ஒரு பெரிய கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தன்மை வரத்துக்கு கொஞ்சோண்டு புளி. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தான் சேர்க்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு குக்கர் மூடி இந்த கறியை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 6-7 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். பார்த்திங்கன்னா கறியும் வெந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். நம்ம அதுக்காக தான் தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்தோம். நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். கறியும் வெந்துருச்சு. நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். இது நல்லா ஆறின பிறகு நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அப்படி மொத்தமாக போட்டால் கிரைண்டரில் அரைப்படாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அரைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இப்படி அரைப்படுதுன்ட்டு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் தள்ளி விடணும். ஏன்னா கறி அதில் மாட்டிக்கும். அதனால தான் நான் தள்ளி விட்டு நல்லா நைஸாக அரைக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டும் அரைச்சிக்கலாம். இருந்தாலும் நம்ம கிரைண்டரில் அரைக்கும்போது அதோடைய டேஸ்ட் தனியாக இருக்கும், மிக்ஸி ஜாரோட டேஸ்ட் தனியாக இருக்கும். அதுக்காக தான் நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம அடுத்து இதை ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஷேப் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு செய்கிறதுக்கு ரவுண்ட் ஷேப்லேயும், ஃப்ரை பண்ணுறதுக்கு டைமண்ட் ஷேப்லேயும் செஞ்சு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்கு பிடிச்சா போதும், ரொம்ப பெருசாலாம் பண்ண வேண்டாம். இப்போ எல்லாமே உருண்டை செஞ்சு தட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வறுத்து குழம்புல சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்போ செஞ்சு வச்சுருக்க கோஃப்தாவை அதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம கோஃப்தாவை சேர்க்கும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது தான் சேர்க்கணும். நம்ம சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம கோஃப்தாவை சேர்த்தோன்னா அது ஒரு மாதிரியே பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக நல்லா எண்ணெய் சூடான உடனே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எல்லா கோஃப்தாவும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம குழம்பு செஞ்சு இந்த கோஃப்தாவை அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமும் 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. அடுத்து இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இங்கே நான் 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த பிறகு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும்.
அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இதுவுமே நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடணும். மூடியை போட்டு மூடி இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதுக்குள்ள குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்திருக்கு. அடுத்து இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கோஃப்தாவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். நம்ம எல்லாம் சேர்த்த பிறகு கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சு தம்க்கு விடலாம். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இது கூட கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிக்கலாம். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வறுத்து வச்சுருக்க அந்த கோஃப்தாவும் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோஃப்தாவை நம்ம டைமண்ட் ஷேப்லேயும் வறுத்து எடுத்துக்கிறோம். எதுவுமே நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு, எடுத்துடலாம். மட்டன் கொஃப்தா ரெடி. இப்போ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.